சங்கர் ராமன் கொலை வழக்கு தீர்ப்பும் சந்தேகங்களும் என்ற தலைப்பில் இன்றைய ஆயுதத்து நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். தமிழகத்தையே ஒட்டுமொத்தமாக உலுக்கிய ஒரு சில கொலை வழக்குகளில் முக்கியமானது சங்கர் ராமன் கொலை. காஞ்சி வரதராஜ பெருமாள் கோயிலுடைய மேலாளராக இருந்த சங்கர் ராமன் 2004ஆம் ஆண்டு செப்டம்பர் 3ஆம் தேதி அடையாளம் தெரிந்த சில நபர்களால் அறிவாளால் ஆயுதங்களால் வெட்டப்படுகிறார். அதைத் தொடர்ந்து மிகப்பெரிய சர்ச்சை எழுந்து காஞ்சி சங்கர மடத்துடைய பீடாதிபதி பெரியவர் ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளும் இளையவர் விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளும் கைது செய்யப்படுகிறார். அடுத்தடுத்து இது நாடு முழுக்க மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியது. இதற்கான உள்நோக்கம் அவர்களுக்கு இருந்தது. சங்கரமட பீடாதிபதிகளுக்கும் அவருடைய ஊழியர்களுக்கும் அவருடைய சகோதரருக்கும் கூட அது ஒரு பெரிய நெட்வொர்க் அந்த வலைப்பின்னலுக்கு இருந்தது என்று நீதிமன்றத்தில் வழக்காடப்பட்டது. கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் முடிந்த பிறகு 5 நீதிபதிகள் மாறி மாறி விசாரித்த பிறகு தமிழகத்திலிருந்து செங்கல்பட்டிலிருந்து இந்த வழக்கு பாண்டிச்சேரிக்கு மாற்றப்பட்ட பிறகு இன்று இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஜெயேந்திரர் உட்பட விஜயேந்திரர் உட்பட இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 24 பேரும் ஒட்டுமொத்தமாக விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். பிரதானமாக பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. அடிப்படையான கேள்வி, இவர்கள் யாருமே இந்த கொலையை செய்யவில்லை என்றால், இந்த கொலைக்கு காரணமாக இருக்கவில்லை என்றால் சங்கர் ராமன் இறந்தது எப்படி? அந்த கொலைக்கு காரணமானவர்கள் யார்? இந்த கொலை மட்டுமல்ல, இதற்கு முன்னாலும் கூட பிரபலமான கொலை வழக்கு கிருட்டிணன் கொலை வழக்கு, அந்த கொலை வழக்கிலும் கூட குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் விடுவிக்கப்பட்டனர். அப்படியானால் அந்த கொலையினுடைய நிலை என்ன? அந்த கொலைக்கான காரணம் என்ன? இப்படி அன்ஆன்சர்ட் क्वेश्चंस, பதில் தெரியாத விடை தெரியாத வினாக்கள் நிறைய இருக்கின்றன. இதை பற்றி தான் இன்றைய ஆயுதத்து நிகழ்ச்சி நாம் விவாதிக்க இருக்கிறோம். இந்த விவாதத்திற்கு செல்வதற்கு முன்னால் இது பற்றி ஒரு தொகுப்பை இப்போது பார்க்கலாம். இந்தியாவில் ஆன்மீகத்துக்கு புகழ்பெற்ற மடமாக திகழ்ந்த காஞ்சி மடத்தின் சங்கராச்சாரியார்கள் ஜெயேந்திரரும் விஜயேந்திரரும் சங்கரராமன் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் விடுதலையாயினர். அவர்கள் கைது செய்யப்பட்டது 2004இல் முந்தைய அதிமுக ஆட்சியில். எனவே இந்த வழக்கை புதுச்சேரிக்கு மாற்ற வேண்டும் என்ற அவர்களின் கோரிக்கை ஏற்கப்பட்டு 8 ஆண்டுகள் விசாரணை நடந்தது. தற்போது வெளியாகியுள்ள தீர்ப்பில் சங்கராச்சாரியார்கள் உட்பட குற்றம் சாட்டப்பட்ட 23 பேரும் விடுதலையாகி உள்ளனர். அகில இந்திய அளவில் கவனத்தை பெற்ற இந்த வழக்கில் சங்கராச்சாரியார்கள் விடுவிக்கப்பட்டுள்ளனர். அவர் அரசியல் உள்நோக்கத்துடன் கைது செய்யப்பட்டார். அவரை கைது செய்ததற்கு ஜெயலலிதா மன்னிப்பு கோர வேண்டும், இல்லையெனில் ஜெயலலிதா மீது வழக்கு தொடரப்படும் என பாரதிய ஜனதா தலைவர்களில் ஒருவரான சுப்பிரமணியன் சுவாமி தெரிவித்துள்ளார். அதே சமயம் சங்கரராமனின் மகன் ஆனந்த் சர்மா, என் தந்தை தானே வெட்டி கொண்டு தற்கொலை செய்து கொள்ளவில்லை, குறைந்தபட்சம் இந்த கொலையில் நேரடியாக சம்பந்தப்பட்டவர்களாவது தண்டிக்கப்பட்டிருக்க வேண்டும் என ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார். முதலில் இந்த வழக்கில் போலி குற்றவாளிகள் சரணடைந்தது, சாட்சி சொன்ன 83 பேர் பிறகு பிறழ் சாட்சிகளாக மாறியது, சங்கரராமனின் மனைவி மகளுமே பிறழ் சாட்சி அளித்தது, ஒருவருமே தண்டிக்கப்படாமல் விடுதலை செய்யப்பட்டிருப்பது என பல புதிர்களை கொண்ட வழக்கு இது. எது எப்படியாயினும் நீதிமன்றம் சங்கராச்சாரியார்களை குற்றமற்றவர்கள் என விடுவித்திருப்பதன் மூலம் கைது நடவடிக்கைகளின் நம்பகத்தன்மை கேள்விக்குள்ளாகி உள்ளது. சங்கரராமன் வழக்கு தீர்ப்பும் சந்தேகங்களும். ஒரு தீர்ப்பு பல சந்தேகம், இதுதான் சங்கரராமன் கொலை வழக்கு பற்றிய இன்றைய நிலைமை. இந்த வழக்கில் நிச்சயமாக அவருடைய மகன் திரு ஆனந்த் சர்மா சொன்னது போல அவர் தற்கொலை செய்து கொண்டிருக்க முடியாது, உடலெங்கும் கடுமையான அறிவாள் வெட்டுகள் இருந்தன. அந்த கொலையில் நேரடியாக தொடர்புடைய குறைந்தபட்சம் 4-5 பேர் இருந்திருக்கிறார்கள். அந்த 4-5 பேரையாவது பிடிக்க முடியவில்லையா என்பதுதான் ஒரு பிரதானமான கேள்வி எழுந்திருக்கிறது. அதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் பற்றி நாம் பேச வேண்டியிருக்கிறது. நீதிமன்ற தீர்ப்புகள் எப்படியாக இருந்தாலும் சரி, அது 2G ஊழல் வழக்காக இருந்தாலும் சரி, அது தீர்ப்பு வராவிட்டாலும் அங்கு செய்யப்பட்ட கைதுகள், இந்த கொலை வழக்கு கைதுகள், இன்னும் பிற வழக்குகளான கைதுகள், தருண் தேஜ்பால் மீதான வழக்கு, ஆருசி கொலை வழக்கு, இன்னும் நிறைய வழக்குகளில் நீதிமன்ற விசாரணை முடிவதற்கு முன்னே மக்கள் கருத்து உருவாகிவிடுகிறது. இந்த மக்கள் கருத்து நீதிமன்ற தீர்ப்பை ஒட்டிதான் இருக்க வேண்டுமா, அல்லது நீதிமன்ற தீர்ப்பு வேறு மக்கள் கருத்து வேறு, மக்கள் கருத்து எப்படி உருவாகிறது, இது பற்றி பல்வேறு அம்சங்கள் இருக்கின்றன. இதை பற்றி தான் இன்றைய ஆயுதத்தில் விவாதிக்க இருக்கிறோம். இந்த விவாதத்தில் நம்முடைய பாரதிய ஜனதா உறுப்பினரும் முன்னாள் எம்எல்ஏவும் நடிகருமான திரு எஸ்.வி. சேகர் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரை போலவே நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த இயக்குநரும் நாம் தமிழர் கட்சி பிரமுகரும் பிரபல பத்திரிகையாளருமான திரு ஐயநாதன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். இவர்கள் மட்டுமல்ல வழக்கறிஞர் திரு நடராஜ் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். இவர்கள் மட்டுமின்றி இந்த கொலை வழக்கில் கொலைக்கு உள்ளான சங்கர் ராமனுடைய மகன் ஆனந்த் சர்மாவும் நம்முடன் இணைந்திருக்கிறார். உங்க 4 பேரும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்க நண்பர்களே. நான் முதல்ல திரு எஸ்.வி. சேகர் ஆரம்பிக்க நினைக்கிறேன். இந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கும் போது உங்களுடைய கருத்து வெளிப்படவில்லை. ஆனால் இந்த வழக்கு சங்கராச்சாரியாரை கைதை எட்டிய போது உடனடியாக நீங்கள் எதிர்ப்பு குரல் கொடுத்தீர்கள், அதிருப்தி குரல் கொடுத்தீர்கள்.
அப்படி ஒரு வழக்கு நடக்கும் போது அதில் ஒரு கைது, ஒரு பிரதானமான முக்கியமான பிரமுகர் கைது செய்யப்படும் போது அந்த வழக்குடைய விசாரணை, போக்கு, சாட்சியம், பிறல் சாட்சியம் இதெல்லாம் எதுவுமே நடக்காத போதே இந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட முடியாது, இந்த குற்றச்சாட்டு உண்மையானது அல்ல அப்படிங்கிற முடிவுக்கு நீங்க எப்படி அப்பவே வந்தீங்க? கண்டிப்பாக. இப்போ இவர் எனக்கு ஒரு 30 வருஷமா தெரியும்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு இவர் மேல ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்கன்னா இவர் மேல வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையும் இவரோட நான் பழகிய பழக்கமும் கண்டிப்பாக இவர் செய்திருக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு உண்மை. அதுதான் வாழ்க்கையினுடைய அடிப்படையான நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை சங்கராச்சாரியார் என்பது என்னுடைய குரு, பீடாதிபதி. நான் அவரோட தொடர்ந்து 3 வருஷம் தலித் கிராமங்களுக்கெல்லாம் சென்றிருக்கேன். தலித் கிராமங்களுக்கு சென்று தலித்துகளுக்கு உதவி செய்த ஒரு பீடாதிபதி என்றால் அது முதல்ல ஜெயேந்திரர் தான். அப்படிப்பட்டவர் எத்தனையோ குடும்பங்களை முன்னுக்கு கொண்டு வந்தவர் ஒருத்தர் கொலை செய்யறதுக்கு அவர் தான் சொன்னார். யாராவது அவர் கொலை செய்யல, அவர் தான் சொன்னார்னு யாரோ சொல்றது அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. பத்திரிகையில் வந்த பேட்டிகள், அவர் அந்த பேட்டிகளை காரணமா எனக்கு ஒரு பிரச்சனைனா என்னோட தொண்டர், என்னுடைய பக்தர்கள் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு. அதை இந்த கொலைக்கு சொல்லக்கூடாது. அந்த மாதிரியான பல விஷயங்கள் சொல்லப்பட்டுதான் அது. அப்போதான் நான் சொன்னேன். அப்போ நான் அதிமுக பேட்டி கொடுத்திருக்கிறார் இல்லையா? எனக்கு அந்த மாதிரி ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. ஆமா, எனக்கு ஒண்ணுன்னா என் பக்தர்கள் அவங்க தாங்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு ஒண்ணுன்னா பக்தர்கள் போய் வெட்டிடுவாங்க நான் சொன்னாரு. நம்ம எப்படி வேணாலும் ஒரு பேச்சை எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கொள்ளப்பட்ட பேச்சுக்கள் தானே தவிர ஜகத்குருவாக வைக்கப்பட்டிருக்கக்கூடியவர் எந்த சந்தேகத்துக்கும் அப்பாற்பட்டு, எந்த குற்றச்சாட்டுக்கும் அப்பாற்பட்டு, இந்த நாட்டுடைய ஜனாதிபதி, இந்த நாட்டுடைய பிரதமர் எல்லாம் அவருக்கு கீழே அமர்ந்திருக்கக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க இது ஒரு குற்றச்சாட்டு சொல்லும் போது அவர்கள் சொல்றாங்க, இல்லாட்டி எனக்கு அதை பத்தி தெரியாதுன்னு சொல்லலாம். நீங்க பீடாதிபதியா இருக்கும்போது நீங்க சொல்லுவீங்களே தவிர அந்த பீடாதிபதி அப்படிதான் சொல்லணும். எப்படி ஒரு கோவில் ஒரு கலசம் திட்டு போச்சுன்னா உடனே ஒருத்தர் சொல்லுவான், போலீஸுக்கு சொல்லுமா, இன்னொருத்தர் சொல்லுவான் அவன் நல்லா இருக்க மாட்டான், நாசமா போயிடுவான், இன்னொருத்த அவனை கொலை பண்ணுட்டான் அந்த சாமி அப்படிமாங்க. ஒவ்வொருத்தருடைய எக்ஸ்பிரஷன் வேற. அந்த எக்ஸ்பிரஷன் நீங்க எப்படி தப்பா எடுத்துக்க முடியும்? உங்களுக்கு காஞ்சி சங்கராச்சாரியார் சொன்னேன், அவர் குற்றமற்றவர் என்று நிரூபிக்கப்படும் அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க சொன்ன பொழுது என்ன 2 மாசம் பேசக்கூடாதுன்னு சொல்லி என்ன ஸ்டாப் பண்ணிட்டாங்க. உங்களுடைய அரசியல் விஷயம் அதை புரிஞ்சுக்கிட்டேன் நானு. அதுல அப்படி காஞ்சி சங்கர மடத்தின் மீதும் அந்த மடாதிபதி உங்களுக்கு இருந்த நம்பிக்கை இருக்கக்கூடிய நம்பிக்கை இந்த நாட்டுடைய சட்டத்தின் மீதும் நீதித்துறை மீதும் அப்போதே இருக்கவில்லை. இருக்கு. ஏன் நீங்க ஏன் இல்ல இருக்கிறதுனாலதான் நான் சொன்னேன். நீதியின் மேலும் சட்டத்தின் மேலும் தர்மத்தின் மேலும் எனக்கு இருக்கிற நம்பிக்கையால சொன்னேன். இல்லன்னா நான் ஏன் சொல்ல போறேன்? அப்போ அவர் செய்திருக்க மாட்டார், அவர் செய்யல அப்படிங்கிற நம்பிக்கை, அந்த நம்பிக்கை வீண் போகல. அவ்வளவுதான். நீங்க எப்படி சட்டத்தை விலக்கி வாங்குறது? நாங்க என்ன ரவுடி கும்பல்? எப்படியாவது பண்ணிட்டு வாங்க. சட்டத்தை விலக்கி சட்டத்தின் நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இருக்கு. இப்ப கூட 100% நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் நீதி ஜெயித்ததுன்னு சொல்றோம். நான் திரு ஐயனார் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். இதுல பாத்தீங்கன்னா அவர் சொன்னல ஒரு ரொம்ப ஒரு வலுவான ஒரு பாயிண்ட் இருக்குது, ஒரு குறிப்பு. என்ன அப்படின்னா, எல்லா நிலைமைகளையும் கடந்துதான் இந்த வழக்கு இந்த தீர்ப்புக்கு வந்திருக்கு. ஏதோ இன்னைக்கு எடுத்து ஒரு என்கவுண்டர் மாதிரி இன்னைக்கு குற்றம் சாட்டப்பட்ட நாளை கால கொலை நடந்துடல வழக்கு கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் விசாரிக்கப்பட்டு உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் பல தடைகளை தாண்டி 5 நீதிகளை மாற்றி பல்வேறு கட்டங்களை கடந்து வாத பிரதிவாதங்கள் 2 தரப்பும் நடந்து சாட்சியங்கள் முழுக்க கொண்டு வரப்பட்டு முழுமையான விசாரணைக்கு பிறகு இந்த முடிவுக்கு வரப்பட்டிருக்கிறது. அப்படிங்கும்போது இதுல நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளது அப்படின்னு தான் நம்ம ஏற்றுக்கிட்டாலும் இல்ல, நீதி முற்றிலும் மறைக்கப்பட்டுள்ளது. நீங்க உங்களுடைய முன்னுரையில நீங்க ஒண்ணு சொன்னீங்க, அது என்ன அப்படின்னீங்கன்னா, இதுல சதி அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்ட மூத்த சங்கராச்சாரியார் திரு விஜயேந்திர சரஸ்வதி, அவரோடு இருந்த மற்ற செயலாளர்கள், நிர்வாகிகள், அவர்களெல்லாம் கூட விட்டிருந்தால் கூட அந்த கொலை செயலில் ஈடுபட்டவர்கள், அப்பு சொல்லி கதிரவன் உள்ளிட்டவர்கள் ஈடுபட்ட ஒரு 7-8 பேராவது தண்டிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஏன்னா அந்த இடத்துல நீங்கள் கவனிங்கள், நீங்க சொல்றீங்க, தீர்ப்பு சொல்லல. இல்ல நீங்க சொல்லணும், தீர்ப்பு சார் வந்திருக்கணும். அந்த மாதிரி ஏன் நான் சொல்ல வரேன், இருங்க சொல்ல வரேன். நீங்களே ஒரு சங்கராச்சாரியார் எப்படி சொல்லிருக்கணுங்கிறதே நான் சொல்ல முடியாது. திரு சேகர் சொல்லும் போது நீதிபதி ஒரு தீர்ப்பு இப்பதான் வந்திருக்கணும், நம்ம எப்படி சொல்ல முடியும்? சொல்லணும். ஏன் அப்படின்னு சொல்லுங்க. இப்ப இந்த வழக்கினுடைய இது ஹை ப்ரொஃபைல் கேஸ், இது பரவலாக எல்லாம் வெளியே வந்துச்சு. இதுல என்னென்னலாம் பேசினாங்க, எப்படி எப்படிலாம் நடந்துகிட்டாங்க, யாரெல்லாம் இதுல ஈடுபட்டாங்க அப்படின்ற விடயம் எல்லாம் வந்துருச்சு. இதுல இன்னைக்கு சொல்றாரு நீதிபதி, போதுமான அளவிற்கு ஆதாரங்களுடன் நிரூபிக்கப்படவில்லை அப்படின்னு.
அது ரொம்ப ரொம்ப ஒரு ஆச்சரியப்படத்தக்கதா இருக்குது. 185 சாட்சிகளில் 81 பேர் மட்டுமே பிற சாட்சிகள், மற்றவை அனைத்தும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சாட்சிகள். நம்பர் 1. இரண்டாவது அப்படி நம்ம 19 சொல்லிட முடியாது, நான் குறிக்கிட்டு மன்னிக்கணும். 82 சாட்சிகள்ல கிட்டத்தட்ட வந்து முக்கியமான 10-12 சாட்சிகள் நேரடியாக பார்த்ததாக சொல்லப்பட்ட சாட்சிகள் அவங்களே மறுக்கிறாங்க. அப்படிங்கும் போது நீதித்துறை என்ன செய்ய முடியும்? நான் கேட்கிறேன், நான் உங்களுக்கு கேட்கிறேன், மறுபடியும் நான் கேட்கிறேன். இந்த வழக்கில் வந்துட்டு 2 விடயங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒன்று, அந்த செயலில் ஈடுபட்டவர்கள் இங்கே வந்துட்டு பிறர் சாட்சியம் அளித்தது. ஆனால் இதே கதிரவன் உள்ளிட்ட, ரவிசுப்ரமணியம் உள்ளிட்ட, அப்பு உள்ளிட்டவர்கள் மாஜிஸ்திரேட்டின் முன்னாடி, நீதிபதியின் முன்னாடி இந்தியாவினுடைய அந்த நடைமுறை சட்டத்தின்படி, கிரிமினல் ப்ரொசீஜர் கோடின்படி, குற்றவியல் நடைமுறை சட்ட பிரிவு 164 கீழ் போதுமான கால அவகாசம் பட்டு வாக்குமூலம் அளித்தனர். அந்த வாக்குமூலம் திட்ட தெளிவாக எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி விட்டது. அந்த வாக்குமூலம் வெளிப்படுத்தப்பட்ட விடயங்களுக்கு பிற்பாடு உங்களுக்கு தேவைப்படுவது கருவிகளும், அவர் கொன்றதுக்கு பயன்படுத்தப்பட்ட கருவிகள் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. நாங்க வந்தோம், இந்த இடத்துல குடிச்சோம், இந்த இடத்துல ஒரு அந்த ஹாக்கி ஸ்டிக் எல்லாம் வைக்கக்கூடிய பெரிய பேக்ல தான் எல்லா சாமான்க எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிட்டு நாங்க போனோம். நாங்க 2 பேர் வாசல்ல நின்னோம். அவன் உள்ள போனா இன்னார்தான் முதல்ல அவர் இப்படி உட்கார்ந்துட்டு இருந்தவர் கால் மேல காலை போட்டு உட்கார்ந்து கணக்கு எடுத்துட்டு இருந்த ஒரு பின்மண்டையில ஒரு பெரிய ஒரு இரும்பு தடியால தாக்கி அப்படியே அவர் சாயறாரு. அதுக்கப்புறம் இவரெல்லாம் வெட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விடயங்களும் பத்திரிகைகள் நம்ம படிச்சதுக்கு பிறகு யாருமே இல்ல அப்படின்னோம்னா நீதி கேள்விக்குறி ஆக்கப்படுகிறதா இல்லையா? இல்ல, இன்னைக்கு வந்து தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கிறது, இவர்கள் இந்த குற்றச்செயல் ஈடுபடவில்லை சொல்லியிருக்கே தவிர கொலை நடக்கவில்லை நீதிமன்ற தீர்ப்பு வழங்கப்படல. இல்ல கொலை நடக்கவில்லைன்னு சொல்ல முடியாது. எப்படி சொல்ல முடியும்? இத்தனை பேர் பார்த்து இந்த மாதிரி இது பண்ணி எல்லாம் உலகமே பார்த்த ஒரு வழக்கு இது. நீங்க சாதாரணமா நீங்க எடுத்துறாதீங்க அந்த வழக்கை. இரண்டாவது விட நான் சொல்ல வரேன், இந்த வழக்குல என்னென்ன நடந்தது, யார் யாரு அப்படின்றதெல்லாம் பண்ணிட்ட பிறகு வந்துட்டு யாரும் வெளியில வந்துட்டு வேற ஒரு நாங்க இல்ல அப்படிலாம் சொல்லல. சாட்சியத்தை சரியாக விசாரிக்கவில்லை. அது வந்துட்டு ப்ராசிக்யூஷன் ஹஸ் எர்ரட், அவ்வளவுதான். அது தப்பு பண்ணிருக்குது. தப்பு பண்ணிருந்தா அரசு தரப்பு பிழை இழைத்து விட்டது அப்படிங்கிறது உங்களுடைய குற்றச்சாட்டு. ஆனால் இந்த வழக்கை, இந்த சம்பவம் நடந்ததை நேரடியாக பார்த்ததாக சொன்ன சாட்சி திரு கணேசன் அவர்கள் கூடவே பணிபுரியக்கூடியவர். அவரும் பிறல் சாட்சியம் அளித்திருக்கிறார். கொலைக்குள்ளான சங்கர் ராமனுடைய மனைவி பத்மா அவர்களும் பிறல் சாட்சியம் அளித்திருக்கிறார்கள். இதற்கான காரணம் என்ன? உயிர் பயம் என்று கூறியிருக்கிறார் பத்மா. சங்கர் ராமனுடைய மகன் திரு ஆனந்த் சர்மா அவர்கிட்ட கேட்க விரும்புறேன். இந்த வழக்குல மிக முக்கியமான திருப்பம் எங்க ஏற்பட்டன? கிட்டத்தட்ட 187 சாட்சிகள் 82 சாட்சிகள் பிறல் சாட்சிகள் அமைஞ்சாங்க. அது ஒரு புறம் இருந்தாலும் அது முக்கியமான 2 சாட்சிகள் கவனத்தை கவர்கின்றன. ஒன்று வந்து சங்கர்ராமன் உங்களுடைய தகப்பனாருடைய கூட வேலை பார்த்த திரு கணேசன் அவருடைய வாக்குமூலம், அவருடைய சாட்சியம். அதே போல உங்களுடைய தாயார் திரு சங்கர்ராமனுடைய மனைவி பத்மா அவர்கள் கொடுத்த வாக்குமூலம். இந்த 2 வாக்குமூலங்களுமே சாட்சியங்கள் பிறல் சாட்சிகளாக அறிவிக்கப்பட்டன. என்ன நடந்தது? நீங்கள் தான் குற்றம் சாட்டினீர்கள், நீங்கள் தான் வழக்கை தொடர்ந்து நடத்த வந்து போராடினீர்கள், நீங்கள் தான் அனைத்து முயற்சியும் எடுத்தீர்கள். ஆனால் பிறல் சாட்சிகளாக மாறினீர்கள். என்ன காரணத்தினால்? இதுல என்னோட தாயார் வந்து 164 ஸ்டேட்மெண்ட்டும் 161 ஸ்டேட்மெண்ட்டும் முதல்ல பாண்டிச்சேரியில் நடந்த விசாரணை போதும் கரெக்டா தான் சொன்னாங்க. ஆனா 8 மாதம் கழித்து குறுக்கு விசாரணை போது மாத்தி சொன்னாங்க. இது நடுவில் மிரட்டப்பட்டிருக்காங்க எங்க தாயார். மிரட்டப்பட்டிருக்காங்க அப்படின்னா இது தொடர்பா ஏன் நீங்க காவல்துறையில புகார் கொடுக்கல? ஏன் நீதிமன்றத்தில் நீங்க சொல்றதுல உங்களுடைய வழக்கு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு, இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கும் போது ஏன் நீங்கள் குறுக்கே வந்து சொல்லல, நான் மிரட்டப்படுகிறேன் ஏன் சொல்லல? அதாவது என்னோட தகப்பனார் இறந்த பிறகு எங்க குடும்பத்துக்கு வேற யாரும் பாதுகாப்பும் இல்ல. அப்போ அதனால நானும் மெட்ராஸ்ல படிச்சுட்டு இருந்தனால என் தாயாருக்கு வேற வழி தெரியாதனால அந்த மாதிரி மாத்தி சொன்னாங்க. பிற சாட்சியமா மாறணும். நிச்சயமா உங்களுடைய உணர்வு பயம் தான் காரணம். உங்களுடைய உணர்வு என்ன புரிந்து கொள்ள முடிகிறது. அதாவது எல்லாரையும் போல ஒரு மற்றவர்களை போல உங்களால் செயல்பட்டு விட முடியாது அப்படிங்கிற நான் புரிஞ்சுக்கிறேன். ஒரு தனி பெண்ணாக இருந்து கொண்டு அவரால் செயல்பட்டு முடியாது. ஆனாலும் உங்கள் மீது அன்பு கொண்ட நிறைய மக்கள் இதுல வந்து பொதுவான கருத்து வெளியே நிறைய உருவானது. இதுல வந்து சங்கர்ராமன் கொலை வழக்கா மட்டும் பார்க்காம கைது செய்யப்பட்டவர்களுடைய பின்னணினால நிறைய பேருடைய கவனத்தை ஈர்த்தது. அப்படியானா நீங்க யாரையாவது அணுகிருந்தீங்க, எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னா மிக நிச்சயமா காவல்துறையிலிருந்து அரசுல இருந்து நிறைய தரப்புல வந்து கிடைச்சிருக்குமே. இல்ல அப்ப வந்து எங்களுக்கு எதுவும் செய்ய முடியாது சார். பொருளாதாரமாவும் நாங்க கொஞ்சம் வீக்கா தான் இருக்கோம் இன்னமும். அதனால வந்து எங்க அம்மாவால வந்து நானும் என்னோட சகோதரிக்கும் மேற்கொண்டு முன்னேற்றத்துக்காக தான் தவிர இந்த அதனாலதான் மாற்றி சொல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டது என் தாயாருக்கு. ஒருவேளை இந்த வழக்குல வந்து அடுத்த மேல்முறையீடு செல்வதானால் உங்களுடைய மற்றும் உங்களுடைய தாயாரோட நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? ஒத்துழைப்பு கொடுப்போம் அரசுக்கு.
ஏற்கனவே நீங்க ஒரு முறை அரசுக்கு ஆதரவாக சொல்லி மறுமுறை பிறல் சாட்சியாக சொல்லி இப்போது வந்து மீண்டும் நாங்க வந்து அரசுக்கு ஆதரவாக சொல்லுவோம் சொன்னா உங்கள் மீதான நம்பகத்தன்மை கேள்விக்குள்ளாகதான். 3 தடவை அரசுக்கு சாதகமா சொல்லிட்டு ஒரு தடவை தான் அரசுக்கு எதிராக சொன்னோம். இப்ப மறுபடியும் அரசுக்கு சாதகமா தான் சொல்ல போறோம். உங்களுடைய உணர்வை நான் புரிஞ்சுக்க முடியுது. நான் திரு நடராஜ வழக்கறிஞர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். நண்பருடைய உணர்வு வந்து நம்ம மேலோட்டமா பார்க்கும்போது புரிஞ்சு கொள்ள முடியுது. அவர் சொல்றாரு மிரட்டப்படுறோம், நாங்க எங்களுக்கு உயிர் அச்சுறுத்தல் இருந்ததுன்னு சொல்றாரு. ஆனா நீதியில வந்து நம்ம வந்து என்ன சாட்சியம் உங்களுக்கு நீதிமன்றத்தில் கூண்டுல என்ன சாட்சியம் சொல்லப்படுது அதுதான் ஏற்றுக்கொள்ளப்படும். ஏற்கனவே நீங்க சொன்ன வாக்குமூலம் இருந்தாலும் நீதிபதி முன்னாடி என்ன சொல்லப்படுகிறது, அவர் முதல்ல நாங்க அப்படிதான் ஆமான்னு சொன்னோம், அதுக்கு பிறகு இல்லைன்னு சொன்னோம், இனி மேல்முறையீடு செல்வதனால் நாங்க ஆமான்னு சொல்லுவோம் சொல்லி சொல்றாரு. இப்ப அடுத்து இந்த வழக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு போகும்போது சாட்சி விசாரணைங்கிறத இருக்காதுன்னு என்னுடைய யூகம். சாட்சி விசாரணை அப்பீல்ல கிடையாது. சோ ட்ரையல் ஸ்டேஜ்ல செஷன்ஸ் கோர்ட்ல சாட்சிகள் விசாரிக்கப்படுகிறார்கள். அதோட சாட்சிகள் விசாரணை முடிஞ்சிருச்சு. இனிமேல் விசாரிக்கப்பட்ட சாட்சிகளுடைய எவிடன்ஸ் படி சாட்சியங்களின் படிதான் மேல்முறையீட்டில் தீர்ப்பு செய்யப்படும். அதாவது ஹைகோர்ட்ல தான் இனிமேல் அப்பீல் பண்ணப்படும். அல்லது ரிவிஷன் தனிப்பட்டவர்கள் இறந்த சங்கர்ராமனுடைய பையனோ அல்லது அம்மாவோ அல்லது அவருடைய வேண்டிய நபர்கள் அவங்க வந்து அப்பீல் செய்ய முடியாது. சட்டப்படி ரிவிஷன் தான் பண்ண முடியும். அதுல அந்த ரிவிஷன்ல மீண்டும் சாட்சிகள் விசாரணை கிடையாது. அரசாங்கம் அப்பீல் செய்தாலும் சாட்சிகள் விசாரணை இருக்காது. ஏற்கனவே விசாரிக்கப்பட்ட சாட்சிகளை அவர்களுடைய எவிடன்ஸை அவர்களுடைய சாட்சியங்களை மட்டும் பரிசீலனை செய்து தீர்ப்பு வழங்கப்படும். ஒருவேளை இவர்கள் வந்து நாங்க மிரட்டப்பட்டதுனால அப்படி சாட்சி அளிச்சோம், நாங்க வந்து மறுசாட்சி சொல்ல விரும்புறோம்னு சொன்னா மறுசாட்சி சொல்றது மிரட்டப்பட்டதனால் சாட்சியம் அளிச்சோம் அப்படின்னா மிரட்டப்பட்ட காலத்திலிருந்து செஷன்ஸ் கோர்ட்ல ட்ரையல் நடந்த காலம் அதற்கு பின்னால் தீர்ப்பு சொன்ன காலம் எல்லாம் ரொம்ப நாள் ஆயிருக்குது. இந்த நாட்கள் எல்லாம் இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, யாராவது மிரட்டப்பட்டிருந்தா இவங்களை ஒன்றும் கன்ஃபைன்மெண்ட்ல வச்சிருக்கல, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். போலீஸ் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா பொது சேவை மையங்கள் நிறைய இருக்கு, ஹியூமன் ரைட் கமிஷன்ஸ் இருக்கு, அங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், நம்ம சொன்னாலும் தர்ணா பண்ணலாம். இதுல நம்ம சொன்னாலும் அடிப்படையில் உங்களுக்கு சில விஷயங்கள் நம்ம வந்து சமூக சூழல் ஒட்டி நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஒரு மிரட்டல் அப்படிங்கிறது வந்து யாரையும் கத்தி வச்சு அருவாள் வச்சு நம்ம வந்து இப்படி நின்று சினிமா படம் மாதிரி பண்ணிட போறது இல்ல. ஒரு வார்த்தை ஒரு தொலைபேசி அழைப்பு மட்டுமே போதும் ஒரு உயிர் அச்சுறுத்தலுக்கு. அப்ப அந்த சிச்சுவேஷன்கள் சூழ்நிலை நமக்கு ஏற்ற மாதிரி இல்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்போது அவருடைய பயம் நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் பிராக்டிகலா நடக்க முடியாது. ஒரு டெலிபோன் இல்ல நடக்க முடியாது, பாசிபிள். யாரு எங்க இருந்து மிரட்டினா, டெலிபோன்ல மெசேஜ் பண்ணி டெலிபோன்ல மிரட்டினா அப்படின்னா the telephone line can be traced. இல்ல நான் அவங்களுக்கு அப்படி வந்து அதாவது அவங்களுடைய சர்க்கம்ஸ்டன்ஸ் அவங்களுடைய சூழ்நிலை நம்ம புரிந்து சூழ்நிலையா இருந்தால் கூட தன்னுடைய சொந்த கணவருக்காக தந்தைக்காக எந்த மிரட்டல் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ண முடியும். அது ஃபேஸ் பண்றது நியாயமாகவும் தெரியும். அதுக்கு 1000 ஆர்கனைசேஷன் சோசியல் ஆர்கனைசேஷன் சப்போர்ட் பண்ணோம். ஏன் உலகம் முழுவதும் ட்ரையல் பை பிரஸ் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு, உங்களுக்கு தெரியாது இருக்க முடியாது. எவ்ரிவேர் வேர்ல்டு முழுவதும் என்ன நடக்குது, ஒரு இன்சிடென்ட் ரிப்போர்ட் ஆச்சு, ஒரு குற்ற செய்கை ரிப்போர்ட் ஆச்சு அப்படின்னா அதுல ட்ரையல் நடத்தி தீர்ப்பு பத்திரிகைகளும் தொலைக்காட்சிகளும் உலகம் முழுவதும் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. அமெரிக்காவில் ஒரு பெரிய தலைவலியா இருக்கு. அதான் நான் இப்ப கேட்க விரும்புறேன். அதாவது வெகுஜன மக்கள் சொன்னதனாலையும் ஊடகங்கள் விவாதங்கள் நடத்திட்டதுனாலே அவர்களே ஒரு தீர்ப்பு வழங்கிட்டனாலும் ஒரு விஷயம் உண்மை ஆயிட முடியுமா? ஆக முடியாது. வெகுஜன டிஸ்கஷன் எப்படி நடக்குது அப்படின்னா பத்திரிகைகள் மூலம் வரக்கூடிய செய்திகள், தொலைபேசி மூலம் வரக்கூடிய செய்திகளினுடைய அடிப்படையில் தான் வெகுஜன டிஸ்கஷன் நடக்குது. வெகுஜன டிஸ்கஷனுக்கும் எந்த ஒரு வழக்குக்கும் சம்பந்தமே கிடையாது சார். நான் இதான் டிஸ்கஷன் வந்து அந்த சம்பவத்தை நேரில் பார்த்தவங்களோ இல்ல சம்பவத்தினுடைய அத்தனை விசாரணைகளையும் பார்த்தவங்களோ கிடையாது. அவங்க ஒரு சம்பவத்தை பார்த்த அந்த ஷாக்குனால இப்போ ஒரு இடத்துல சொல்றாங்க, ஐயோ 2 பஸ் இடிச்சிருச்சு, ஐயோ எத்தனை பேர் செத்துட்டாங்க, யாருமே சாகல, சரியா பாரு ஒரு 10 பேராவது போயிருப்பா, அந்த 10 பேர் சாகலைன்னா இவனால அந்த சம்பவத்தை ஏத்துக்கவே முடியாது மனசுல. அந்த மாதிரி தான் அந்த வெகுஜனம்ங்கிறது வந்து பல பேர் விமர்சனம் பண்ணக்கூடியவர்கள், அந்த உண்மையான தன்மையை தெரியாம விமர்சனம் பண்றவங்க தான் ஜாஸ்தி இன்னைக்கு சமுதாயத்தில். ஆர்சி ஹேம்ராஜ் கொல்லப்பட்ட வழக்குல எப்படி அந்த கொலையாளிகள் இன்றைக்கு தண்டிக்கப்பட்டார்கள், குற்றவாளிகள் என்று உறுதி செய்யப்பட்டார்கள் என்று வரும் பொழுது அதே ஆர்சி ஹேம்ராஜ் கொலை வழக்குல முதல்ல வந்து இவர்கள் இல்லை என்று விடுவிக்கப்பட்டார்கள்.
பிறகு நடந்திருக்கிறது, ஆனால் இவர்கள் தான் செய்தார்கள் என்றால் நிரூபிக்கப்பட முடியவில்லை என்று அதே சிபிஐ சொன்னது. பிறகு மீள் விசாரணை 3ஆம் முறையாக அதே சிபிஐ ஒரே வழக்குல 3 சார்ஜ் ஷீட் போட்டது. இதுல 3ஆம் முறையாக நிரூபிக்கப்பட்டா சொல்லியிருக்கு. இதே நீதிமன்றம், இதே சிபிஐ இதற்கு முன்னால் 2 வேறு விதமான விசாரணை நிலையம், விசாரணை அமைப்பு இதற்கு முன்னால் வேறு 2 விதமான கருத்தை வெளியிட்டது. இப்ப மாத்தி இருக்கு. அப்பதான் அந்த புலனாய்வு அமைப்பும் அந்த ப்ராசிக்யூஷனும் ஒன்னா இணைஞ்சு செயல்பட்டதனுடைய விளைவு இன்னைக்கு ஆர்எஸ்சி கொலையில யார் குற்றவாளிகள் என்று 26 நீங்க 26 காரணங்களை சொல்றாங்க பாருங்க. அனைத்தும் இட் இஸ் வெறும் சூழல் தான், எந்த விதமான இது இல்லை. ஏன்னா 2 பேரும் டாக்டர், எங்க இருந்தா எப்படி சாவாங்க அப்படின்றத தெரிஞ்சவங்க தான் அதை செய்ய முடியும். அப்படின்ற ஒரு இடத்துக்கு கூட there is no physical evidence. நீங்க அதைத்தான் கவனிக்கணும். அப்படி இருந்தும் கூட தண்டிக்கப்பட்டார்கள். இங்க என்ன அப்படின்னீங்கன்னா, எப்படி வெட்டப்பட்டாங்க, எந்த இடத்துல நடந்துச்சு, எத்தனை பேர் வேணாலும் பிறசாட்சி சொல்லட்டும். இப்ப இந்த மாதிரி சொல்லிட்டதுக்கு பிற்பாடு உங்களுக்கு நல்லா தெரியும் 164 அப்படின்றது வேலிடா இல்லையா. நீங்க ஒரு இங்க பேரறிவாளன் கேஸ் நான் கொஞ்சம் ரொம்ப சுட்டி காட்ட நான் விரும்புறேன். இல்ல ஒத்துவீங்க, நான் அங்கதான் வரதா. தடா கேஸ்ல ஒரு எஸ்பிக்கு ஒரு மேஜிஸ்ட்ரியல் பவரை கொடுத்து அவர் ரெக்கார்ட் பண்ணதை வச்சு அவர் 120 வரைக்கும் கொண்டு போனாங்க. இங்க 164 ஒரு ஜட்ஜ் முன்னாடியே. அதே பேரறிவாளன் அவங்க என்ன சொல்றாங்க, அது தொடர்பான பேட்டியில ஞாயிற்றுக்கிழமை ஒளிபரப்பாக இருக்குது. அது தொடர்பான விஷயங்கள் என்ன சொல்றாங்க, அதே பேரறிவாளன் அவர் அடையாளம் காட்டுறார் நீதிபதி முன்னாலேயே. இது வெறும் நம்ம தடாவுடைய வாக்குமூலம் மட்டுமே நிரூபிக்கப்படல. அதன் பிறகு 150 சாட்சிகள் இருக்கு. முருகன் பேரறிவாளனை குறுக்கு விசாரணை செஞ்சிருக்கிறார். அதன் பிறகுதான் அது நிரூபிக்கப்படுது. 150 விஷயங்கள் வெறும் ஒரே ஒரு அறிக்கையினால மட்டும், ஒரு வாக்குமூலத்தினால் மட்டும் 164 காவல்துறை முன்னாடி கொடுத்த ஒரே வாக்குமூலத்தினால் மட்டும் அது கொண்டு வரப்படல. அதன் பிறகு அதன் தொடர்ச்சியாக அவர் அந்த பேட்டரி அடையாளம் காட்டினான்னு சொல்றாங்க. இல்ல பேட்டரி வாங்கி கொடுத்து பேட்டரியால கொல்ல முடியாது. குண்டு பொருத்தலாம், ஒத்துக்கிட்டு பண்ணனா, தெரியாத செஞ்சனா, தெரிஞ்சு செஞ்சனா. கேக்குறாரு எஸ்பி சேகர், ஒரு கத்தி இருக்குதா, பிளேட் இருக்குதான்னு கேட்டாரு. ஏதோ நகத்தை என்னுடைய கேள்வி. உங்களுக்கு பேரறிவாளன் மீது நம்பிக்கை இருக்கிறது, அவர் செய்திருக்க மாட்டார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் நீதிமன்றமும் காவல்துறையும் அவர் செய்தார் என்று குற்றம் சாட்டுகிறது. அந்த இடத்தில் நீங்கள் பேரறிவாளன் ஆதரிக்கக்கூடியவர், இந்த இடத்துல சங்கராச்சாரிய பேரறிவாளன் 2 பேட்டரி வாங்கி கொடுத்திருக்கார். ஆனா பேரறிவாளனுக்கு இது குண்டு வைக்கிறதுக்கு உண்டான பேட்டரின்னு சொல்லப்படல. அவர் சொல்லியிருக்கார், நான் பேட்டரி மட்டும் தான் வாங்கி கொடுத்திருக்கேன் சொல்லியிருக்கார். ஆனால் அதை ரெக்கார்ட் பண்ண இன்ஸ்பெக்டர் அவர் என்ன சொல்லிருக்கார், எஸ்பி இது இந்த பேரறிவாளன் பேட்டரி வாங்கி கொடுத்தார், அது குண்டு வைக்க பொருத்தப்பட்டதுன்னு சொல்லியிருக்கார். இது அது வேற வருது, அடிப்படையில் நான் சொல்ல வருது பாத்தீங்க ஐயா. இந்த இடத்துல நீங்க பாருங்க, அந்த கேஸ்ல அந்த நடைமுறை எடுத்துக்கங்க. அங்க ப்ராசிக்யூஷனும் சிபிஐயும் புலனாய்வு அமைப்பும் திக்கா ஒன்னா சேர்ந்து ஏங்க இருக்கிறாங்க. இங்க இந்த போலீஸுக்கும் இந்த ப்ராசிக்யூஷனுக்கும் அதே மாதிரியான ஒரு கோஆர்டினேஷன் இருந்திருந்ததுன்னா இந்த விட்னஸ் ப்ரொடெக்ட் பண்ணிருப்பாங்க. விட்னஸ் ப்ரொடெக்ஷன் இஸ் a legal act which has not been done in this particular case. சங்கர்ராமனுடைய மகன் சொல்றாரு, சரி, வழக்கறிஞர் நடராஜன் சொல்றாரு, எவ்வளவு அமைப்புகள் இருக்கு, எவ்வளவு தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இருக்கு, எவ்வளவு காவல்துறை இருக்குது, இன்னும் சொல்ல போனா உங்களை மாதிரி எவ்வளவு இயக்கங்கள் இருக்காங்க. இந்த இடத்துல கொலை நடந்தோ இல்லையோ சங்கராச்சாரிய தண்டிக்கப்படணும் அப்படின்னு ஒரு தனிப்பட்ட முறையில் விரும்பக்கூடிய சில ஆட்கள் வேற இருந்தாங்க. ஏன் அப்படி அவங்களுக்கு எவ்வளவு பேர் இருக்கும்போது ஏன் ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்க கூடாது? இல்லைங்க, ஏன் நான் செய்ய வேண்டியது யாரு, இதுல ஆத்தென்டிக் பாடி யாரு? அரசு கடமை. இது ப்ராசிக்யூஷன் என்பது அரசு, அவ்வளவுதான். நீங்க விட்டுடுங்க. அது ஜெயலலிதா அரசா, கருணாநிதி அரசா, எதற்கு எதிராக நடந்துக்கிறாங்கன்னா அந்த கதையெல்லாம் இல்ல. அரசு விட்னஸ காப்பாற்றணுமா இல்லையா? நிச்சயமா. ஏமா இந்த மாதிரி நீ பிறர் சாட்சியம் சொல்ற அப்படின்னு கேட்டாங்களா? சாட்சியம் சொன்ன பிறகு தெரியும். இல்ல சொல்லிட்டதுக்கு பிறகு அப்ப நீங்க அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் ஐயா சொன்னாரு, ஒரு காலகட்டம் சொன்னார்ல, இந்த பிரசாட்சியம் சொல்லிட்டதுக்கு அப்புறம் அதை ரீட்ராக்ட் பண்றதுக்கு கூட ஒண்ணுத்த சொல்லிட்டு நான் 3 முறையில 4 முறையில 3 முறை நாங்க சொன்னோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்ப ஒரு முறை ரீட்ராக்ட் பண்ணதை மறுபடியும் மறுநாள் இந்த அம்மா எடுத்தாந்து நிறுத்தி, நேற்று இவங்க இதனால் சொல்லப்பட்டாரு, இப்ப சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிக்வஸ்ட் போட்டுக்கிட்டு ஒரு மனு போட்டு செஞ்சிருக்கலாமே. ஏன் ப்ராசிக்யூஷன் செய்யல? அதுதான் சொல்ல வர. 2வது, போச்சுக்க கூடாது. சங்கர மடம் என்பது அதிகார வர்க்கத்தை மிரட்டக்கூடிய அளவிற்கு பெருமை மிக்கது, அதிகாரம் மிக்கது. அப்படி உங்களால முடியாது. இல்ல இல்ல, நீங்க அவசரப்படாதீங்க. பெருமைக்குரியது, மரியாதைக்குரிய இடம். இல்ல கருத்து வச்சுக்கோங்க. ஐயனார் மிகவும் அச்சுறுத்தல் கூடிய ஒரு நபர் அப்படி சொல்லிட்டா முடிஞ்சு வச்சா என்ன? ஒரு விஷயங்களுக்கு உங்களுடைய தான் ஆதாரம் இருக்கிறதா? அடுத்த கட்டத்துக்கு நான் வர்றேன். இல்ல 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 இல்ல, இருக்க நீங்க சங்கரமடம் போயிட்டீங்களா? இல்ல இல்ல இல்ல,
அதெல்லாம் வேண்டாம். போகாத ஒரு விஷயம் பேசக்கூடாது. சங்கரமடம் வந்து புகழ் வாய்ந்த மடம். அதாவது சங்கரமடத்தால இன்ஃபுளுன்ஸ் பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்னா நீங்க நம்புவீங்க, வெகுஜன மக்கள் நம்புவாங்க. அதை நான் மறுக்கல. ஆனா மிரட்டக்கூடிய அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் நான் வந்து தேச வாபசம் விரும்புகிறேன். மிரட்டக்கூடியது அப்படின்றத வந்துட்டு நீங்க ஒரு ஆமா அந்த வார்த்தை தவறானது. இன்ஃபுளுன்ஸ் செல்வாக்கு செலுத்தக்கூடிய பெருமை மிக்கது. சரி, நீங்க சொன்னது ரைட். செல்வாக்கு செலுத்தக்கூடியதாக இருந்தால் சங்கராச்சாரியர் கைதே நடந்திருக்காது. அவங்க சட்டத்தை மதிக்கக்கூடியவர்கள். இல்ல, அது வேகமா வெளியில வந்துட்டாரு. அது விடுங்க, நம்ம அது விவாதிக்கலாம். அந்த இடத்தையும் நான் சொல்ல போறேன். ஒரு பத்திரிகையாளர் இதெல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணிருக்கிறேன். அதனால நான் சொல்ல வரேன். அடிப்படையில் இந்த அரசு தரப்பு இந்த வழக்கில் அக்கறையுடன் செயல்படவில்லை என்பது யாருமே தண்டிக்கப்படவில்லை அப்படின்னு சொன்னதுல இருந்து தெரிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். இல்ல, ராஜீவ் கொலை வழக்கும் சங்கராமன் கொலை வழக்கும் ஒரு இடத்தில் பொருந்தி போகிறது. வாக்குமூலங்கள் 2 இடங்களில் 2 விதமாக பார்க்கப்படுகிறார் என்ற சந்தேகம் எழுகிறது. சங்கராச்சாரியார் மீது சங்கர்ராமன் தொடர்ந்து புகார்களை எழுப்பி வந்திருக்கிறார். அதுதான் ஒரு ஆரம்ப புள்ளியாக இவர் இந்த கொலையில் விருப்பப்பட்டிருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்திருக்கிறது என்று சந்தேகத்தை அரசு தரப்புக்கு எழுப்பியது. இப்படி ஒரு சந்தேகம் மட்டுமே குற்றத்தை நிரூபிக்க போதுமானதா? நான் திரு ஆனந்த் சர்மா, சங்கர்ராமனுடைய மகன் திரு ஆனந்த் சர்மா அவர்கிட்ட கேட்க விரும்புறேன். உங்களுடைய தாயார் பிறல் சாட்சி சொன்னதுல வந்து ஒரு லாஜிக் இருக்குது. அதுல வந்து ஒரு உயிருக்கான அச்சுறுத்தல் இருந்ததுன்னா உங்களுடைய ஒரு சாட்சியம் மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட ஒரு 84 சாட்சியங்கள் பிறல் சாட்சியங்களா பதிவாயிருக்கு. எல்லாருக்குமே அந்த மிரட்டல் தான் இருந்திருக்கும் நினைக்கிறீங்களா? மிரட்டல் இருந்திருக்கலாம். ஏன்னா நாங்க முதல் தடவை கோர்ட்ல சாட்சி சொல்லிட்டு இங்க இருந்து போர்ச்ச போலீஸ் வேன்ல கூட்டு போயிட்டு சாட்சி ஆள் அடையாளம் எல்லாம் காட்டின அப்புறம் எங்களை பஸ்ல அனுப்பிச்சு விட்டாங்க. அதனால பிற சாட்சி வந்து 8 மாசம் கழிச்சு போட்டு பிற சாட்சி அது மறுபடியும் குறுக்கு சரணம் போதுதான் மிரட்டப்பட்டு நாங்க மாத்தி சொன்னோம். இதே மாதிரி அச்சுறுத்தல் மற்றவங்களுக்கு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்குது இல்லையா? இருக்கு. நான் திரு நடராஜ் அவர்கிட்ட கேட்க விரும்புறேன். இதுல நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ஒரு தொடர்ந்து இருந்துட்டே சொல்றாங்க. ஆனா இதை வந்து நம்ம ஆதாரமா காட்ட முடியாது. நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இதற்கான காரணம் அந்த காலக்கெடு, முதல்ல சாட்சியம் சொன்னதுக்கும் பிறகு சாட்சியம் சொன்னதுக்கும். ஆனா திரு ஐயனார் வந்து சந்தேகம் எழுப்புறாரு. அவங்க சாட்சிகளுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அவங்களுடைய முதல் உரிமைனா கூட அரசுக்கான ஒரு அடிப்படை கடமை. அது இல்லங்கிற அச்சுறுத்தல் வரும்போது மாத்தி பேசுறாங்க. அதுல அவங்க லாஜிக் இருக்கு வந்து ஐயா நான் சந்தேகப்படுறாரு. சார், இப்போ சாட்சிகள் வந்து எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு கேட்டா சங்கர்ராமன் மர்டர் கேஸ்ல மட்டுமல்ல, there are thousands of murder cases are being happened. எல்லா மர்டர் கேஸ்லயும் ப்ராசிக்யூட்டர் கிட்டயோ இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசர் அந்த மர்டர் கேஸ் முடிவு வரைக்கும் எவ்ரி டே கோர்ட்ல ஆஜராவாரு. அவர்கிட்டயோ இந்த மாதிரி எங்களுக்கு பாதுகாப்பு வேணும், எங்களுக்கு அச்சுறுத்தல் நடந்திருக்குன்னு சொன்னா உடனடியா பாதுகாப்பு வழங்கப்படும். அது யாரு கேட்கறது? இமேஜின் பண்ணியா போய் அரசு இருந்து பாதுகாப்பு கொடுப்பாங்க? பாதுகாப்பு கேட்கணும் சார். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குன்னு சொன்னா கொடுக்கலாம். அவர் தனிப்பட்ட முறையில யாரு அச்சுறுத்தப்பட்டாங்களோ அவங்க தனிப்பட்ட முறையில அட்வொகேட் வச்சுக்கிட்டு நீதிபதி கிட்ட ஒரு பெட்டிஷன் போடலாம். தர்மபுரி கலவர வழக்குல ஒரு பிரச்சனை ஆன போது அந்த பிரச்சனைக்கு உரியதாக இருந்த தம்பதி வந்து இளவரசனோ திவ்யாவோ எங்க இருந்தாங்கன்னு யாருக்குமே தெரியாது. காவல்துறை முழுக்க தங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருந்தது. அது சமூக விரோத செயல். அவங்களுடைய உயிர் பாதுகாப்பாகவும் வழக்கு அடுத்து நடத்தி செல்றதுக்காக செஞ்சாங்க. அது யாரும் கேட்டோ யாரும் செஞ்சோ செய்யல. அவங்க வந்து அந்த காவல்துறை கண்காணிப்பாளர் எடுத்து தன்னிச்சையான ஒரு சுயமான ஒரு நல்ல முடிவு. அந்த குழந்தைகளுக்கு எந்த விதமான அச்சுறுத்தலும் வந்துடக்கூடாது, இனக்கலவரம் வந்து விடக்கூடாது என்றதன் அடிப்படையில் அது நடந்தது. அவர் சொன்ன மாதிரி நாடு முழுக்க கவனம் பெறக்கூடிய ஒரு வழக்கு அப்படிங்கும் போது அதுல இது மாதிரியான வாய்ப்புகள் இருக்குங்கிற அரசு தரப்பு யூகிக்கணும் இல்லையா சார்? ஒரு வழக்கு ஃபேமஸ் கேஸோ ஃபேமஸ் இல்லாத ஆர்டினரி கேஸோ அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது. நீதிமன்றம் அது யாரா இருந்தாலும் நியாயத்தை மட்டும்தான் வழங்கும். நம்பர் 1. நம்பர் 2, இந்த தீர்ப்பை பொறுத்தளவில் சந்தேகத்திற்கு இடமே கிடையாது. தீர்ப்பு நல்ல முறையில் நியாயமான முறையில் நீதிமன்றத்தால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தீர்ப்பில் சந்தேகம் இருப்பது என்று எவருக்கும் சொல்வதற்கு அதிகாரம் இல்லை என்பது என்னுடைய கருத்து. தீர்ப்பில் வந்து சந்தேகம் யாரும் சொல்லல. தீர்ப்புல சந்தேகம் இருப்பதாவோ நீதிபதி மேலோ நம்ம யாருக்கும் சந்தேகம் வரல. நம்முடைய கேள்வி வந்து இவங்களுக்கு இவ்வளவு சாட்சியங்கள் இருக்கு, 82 பிறல் சாட்சியங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவருடைய மகன் எழுப்பக்கூடிய கேள்வி அதைத்தான் நம்முடைய பிரதான பிரதிபலிச்சிட்டு இருக்கோம். இருக்கலாம் தான் சொல்றாரு, இருக்குன்னு சொல்லல. இருக்கலாம் இருக்கு சொல்ல முடியும். இதுல வந்து நான் கேட்கிறேன், இதுல முக்கியமான விஷயம் நீதிபதி சொன்ன விஷயம் பாத்தீங்கன்னா இதுல வந்து குற்றச்சதி அது முதல்ல கான்ஸ்பிரசி முதல்ல நடந்தது அப்படிங்கிறது ஐயன் திரிபுர நிரூபிக்கப்படவில்லை, சந்தேகத்துக்கு இடம் நிரூபிக்கப்படவில்லை. அப்ப சந்தேகத்துக்கு இடமான விஷயங்களை முதல்ல வந்து நம்ம வந்து குற்றம் சாட்டுவது தான் கொடுக்கணும். அதுதான் நம்ம நீதி. நீங்க பேரிவாழ் வழக்கு உட்பட எல்லா வழக்குலையும் அதுதான் கேட்டுட்டு இருக்கீங்க. அப்ப இங்க மட்டும் ஒரு சந்தேகம் இருக்குன்னு சொல்லும் போது அது சந்தேகம் வரக்கூடாது, இப்படித்தான் தீர்ப்பு வழங்கப்படும் எப்படி சொல்ல முடியும்? இல்ல, நான் அப்படி சொல்லல. நீங்க நல்லா கவனிக்கணும்.
the prosecution அக்கறையுடன் செயல்பட்டிருந்தால் என்று நான் வரும்பொழுது அங்க 2 பேர் இன்வால்வ் ஆகிறாங்க. ஒன்னு அரசு தரப்பு வழக்கறிஞர்கள், இன்னொன்னு அரசு அதை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய இன்வெஸ்டிகேட்டர்ஸோட காவல்துறை. இது ரெண்டும் அழுத்தமா புலன் விசாரணை அதிகாரிகள், அதிகார அமைப்பு, ஒரு காவல் அதிகாரி இன்னொரு அதிகாரி அமைப்பு 2 பேரும் சேர்ந்து இயங்கி இருந்தாங்கன்னா இது ரொம்ப சுலபமானது. இவர் சொல்றாருல அவங்க கேட்டதான் கொடுக்கணும் அப்படின்னு. இட்ஸ் ஹை ப்ரொஃபைல் கேஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அதுதான் நான் செல்வாக்கு அப்படின்றேன். நான் ஒரு உயரிய பீடம், உதாரணத்துக்கு நீங்க எடுத்துங்க, தாகிருஷ்ணன் கொலை வழக்குல என்ன ஆச்சு? புரட்சாட்சி வரல, ஆந்திரால தான் நீங்க கொண்டு போனீங்க. ஆனாலும் ஏன் வந்துச்சு சொல்றாரு அவரு, அந்த மகன் சங்கரராமனுடைய மகன் சொல்றாரு, எங்களை பஸ்ல ஏற்றி அனுப்புனாங்க அப்படின்ட்டு. ஐயா, ஒரு கேஸ்ல எதிர் சாட்சியை மடித்து விட்டு வந்த ஒரு நபரை நான் சிறு பையனாக பள்ளிக்கூடம் போய் கொண்டிருந்த போது அந்த எதிர்த்து சாட்சி சொல்லிட்டு வந்தவன அந்த சைதாப்பேட்டையினுடைய ரயில்வே ஸ்டேஷன்ல டிக்கெட் வாங்கும் போது வெட்டி கொண்டாங்க. இதை நான் வந்து ஒரு போலீஸ் வந்துட்டு இப்படி எல்லாம் ஒண்ணு நடக்கும்னு எதிர்பார்க்கல அப்படின்னோம்னா அது போலீஸும் இல்ல, இந்த மாதிரி ப்ரொடெக்ஷன் வந்து அவங்கள கேட்டதான் நாங்க கொடுக்கலாம்னு சொல்றது வந்துட்டு என்ன அப்படின்னோம்னா மிகப்பெரிய கடமை தவறு என்று கூறுகிறேன். ஆனா இந்த கேஸ்ல அவர் சொல்ற மாதிரி அடிப்படையாகவே நேரடியாகவே சங்கராச்சாரியார்கள் சொல்லிதான் இது நடந்தது அப்படிங்கிற நோக்கத்துல போனதுனால கூட இது டோட்டலாக தவறாக போயிருக்கலாம். இல்ல இல்ல, நான் என்னுடைய கருத்து, உங்க கருத்து மாதிரி இது என்னுடைய கருத்து சொல்றேன். ஆகவே அது கூட ஒரு முக்கியமான காரணமா இருக்கலாம். கொலை செய்தது யாருங்கிற ஆங்கிள் போயிருக்கலாம். இவர் சொல்லிதான் கொலை செஞ்சாங்க, இதுல பத்திரிகை பேட்டி வந்திருக்கு அப்படின்னு எடுத்து ஆரம்பிச்சு அதுதான் இன்னைக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்க காரிய காரணமாக இருக்கு. இல்ல, அது அவருடைய நீங்க உங்களுடைய சந்தேகம் புரிஞ்சுக்க முடியுது. ஆனா ஏன் அவங்க இன்னொரு கேள்வி கேட்கிறாங்கன்னு, அப்ப குற்றச்செயலில் இவங்க எல்லாம் ஈடுபட்டாங்கிறத நிரூபிக்க முடியாம போயிருக்கலாம். ஆனா குற்றத்துல ஈடுபட்டாங்க நேரடியா சிலர் இருக்கிறாங்க இல்லையா, அவர்களால் தண்டிக்கப்பட்டிருக்கணுமே. அதுவும் கூட குற்றச்செயலில வந்து நேரடியாக ஈடுபட்டேன்னு சொன்னது ஒரு குரூப் வந்தாங்க, அவங்க பொய்ன்னு சொல்லி இவங்களே வேற ஒருத்தரை கண்டுபிடிச்சாங்க. ஏன் அவங்களா இருக்கக்கூடாது வந்தவங்களா? அதுதான் சொல்றேன். இவர் சொல்ற மாதிரி த இன்வெஸ்டிகேஷன் ஒரு பொதுவான நோக்கில போல, இது ஒரு பிரபலமான மடம், இவங்களை இது டக்குன்னு நினைச்சா அசிங்கப்படுத்திடலாம், இது ரொம்ப பிரபலமாக பேசப்படும் அப்படிங்கிற ஆங்கிள் போகும்போது அவங்களே அந்த ஆங்கிளை விட்டு வேற ஆங்கிள் போயிருக்கலாம். அதுதான் அது தவறான ஒரு விஷயம். பத்திரிகையாளர் நம்ம டிஸ்பாஷனேட், அதான் நான் சொல்ல வரேன். அப்படிலாம் இல்ல, அப்படி இன்வெஸ்டிகேஷன் நடக்கல. ஆரம்ப காலகட்டத்தில் அந்த ஈடுபட்டவங்க வந்து அப்படி பண்ணவே இல்லை. நம்ம சங்கர மடத்தை வந்துட்டு அசிங்கப்படுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாம் இல்ல. இவங்க நல்லா போறாங்க. நல்லா பாருங்க, இந்த வழக்குல பொண்ணவங்க அவங்களை ஏற்பாடு பண்ண அப்புவோடு தொடர்புடைய ரவி சுப்பிரமணியத்திலிருந்து அவங்க இப்படி வராங்க. அந்த சர்க்கிள் ஹஸ் பீன் கம்ப்ளீட்டட். 120B பொறுத்த வரைக்கும், சதியை பொறுத்த வரைக்கும் அதில் ஈடுபட்டவங்க சொன்னாதான் சதி, இல்லாட்டி அதை நிரூபிக்கவே முடியாது. என்ன சொன்ன வரேன், இந்த ஆக்ட்ல ஈடுபட்டவங்களுக்கும் சங்கரராமனுக்கும் என்ன பகை? போலீஸ் இந்த மாதிரி 4 பேரை மட்டும் பிக்ஸ் பண்ணிட்டு வந்து நின்னாங்கன்னா இது நீதிமன்றம் நீதிபதி கேட்பாரா இல்லையான்னு கேளுங்க. எங்கேயோ சென்னையில இருக்கக்கூடியவங்க 4-7-8 பேரு பெரிய பெரிய அறுவாள்லாம் எடுத்துட்டு கணக்கு எழுதிட்டு இருக்கிற ஒரு சங்கரராமனுடைய மண்டையில வெட்டி அவரை கொலை பண்றாங்க அப்படின்னா இவங்களுக்கு அவங்களுக்கு என்ன அந்த மோட்டிவ் நீ ப்ரூவ் பண்ணு சொல்லுவாரா இல்லையா? இல்ல, அது அடுத்த கதை. நம்ம வந்து அதுக்கப்புறம் வரும். ஏன்னா நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி ராஜீவ் கொலை வழக்கிலேயே சம்பந்தப்பட்டவங்க நேரடியா சில பேர் வந்து கைது பண்ணாங்களே தவிர இதுக்கு பின்னாடி இருக்கிறவங்களை முழுமையா நிரூபிக்கப்பட முடியல. அது கொஞ்சம் தொய்வோட இருந்துச்சு. ஒரு 1000 சந்தேகங்கள் வந்து பின்னணியில் இருக்கிறது யார் அப்படிங்கிறதுலாம் ஒரு சந்தேகங்கள்லாம் எழுப்பப்பட்டது. இப்ப நேரடியா இருக்கணும், அதுவாக நிரூபிக்கப்பட்டிருக்கலாமே, அதுவும் ஏன் நிரூபிக்கப்படலங்கிறதா ஒரு சந்தேகமா இருக்கு. ராஜீவ் காந்தி கொலை வழக்கில் ரேடியோ நம்பர் 14 சொல்லி அது பிரபாகரன் தான் அப்படின்னு சொல்லி அந்த கான்ஸ்பிரசி ஆங்கிள் has been proved which has been accepted in the Supreme Court by the aggrieved party. அத நீங்க புரிஞ்சுக்கீங்க. இப்போ என்ன அப்படின்னா, கான்ஸ்பிரசி தியரி எல்லா கேஸ்லயுமே ப்ரூவ் பண்ண முடியாம போயிடாது. கான்ஸ்பிரசி ப்ரூவ் பண்ற மாதிரி கேஸுகளும் இருக்கு, சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ் இருக்கு, அதாவது சந்தர்ப்ப சூழ்நிலை சாட்சியங்களும் இருக்கு. அவைகளெல்லாம் வச்சு ப்ரூவ் பண்ணலாம். எல்லா கேஸ் டு கேஸ் இட் டிஃபர்ஸ். எல்லா கேஸும் ஒரே மாதிரி இருக்காது. அதே மாதிரி இந்த கேஸ்ல நீதிபதியினுடைய மைண்ட்ல ஏற்படக்கூடிய சந்தேகத்தின் நிழலுக்கு அப்பாற்பட்டு ஒரு கிரிமினல் கேஸை ப்ரூவ் பண்ண வேண்டிய கடமை அரசு தரப்புக்கு இருக்கிறது. அந்த அளவுக்கு மனசை செலுத்தி செயல்படலங்கிறதா திரு ஐயனாருடைய சந்தேகம். இல்ல, அது வந்து கான்ஸ்பிரசி மட்டும் சொல்றாரு. தலையிடுறது மன்னிக்கணும். கான்ஸ்பிரசி அப்படின்றாரு நோக்கம், மோட்டிவ் பிஹைண்ட் தி மர்டர். கொன்னவங்களுக்கு சங்கரமணாசனுக்கு என்ன மோட்டிவ் இருக்குது? நோக்கம் வந்து அதனாலதான் சொல்ல வரேன். அப்ப அந்த நோக்கம் நிரூபிக்கப்படணும் போது இந்த இடத்துல வந்துட்டு சதி என்பது முக்கியத்துவம் பெறுகிறது. நான் திரு ஆனந்த் சர்மா அவர்கிட்ட கேட்க விரும்புறேன்.
உங்களுக்கு இந்த வழக்குல குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது பிறல் சாட்சி ஏற்கனவே சொல்லப்பட்டதாலும் கூட இன்னமும் உங்களுக்கு இவர்கள் இந்த குற்றத்தில் ஈடுபட்டிருக்க கூடும் என்பதற்கான சந்தேகத்திற்கான காரணம் என்ன? அதாவது இவர் 2001 சீனா போறதா இருந்தாரு. அதை எதிர்த்து எங்க அப்பா ஹைகோர்ட்ல கேஸ் போட்டாரு. அப்ப வேற யாரும் எதிர்க்கல, இவர் தான் முதல்ல எதிர்த்தது அவரை. அதுக்கப்புறம் மடத்துல நடக்கிற விஷயங்களை பத்தி மடத்துல இருக்கிறவங்க ஒரு சிலரே எங்க அப்பாவுக்கு தகவல் கொடுத்திருந்தாங்க, இது மாதிரிலாம் நடக்குதுன்ட்டு. அப்ப சோமசேகர கணபாடிகள்ங்கிற பேர்ல ஒரு கடிதத்தை எழுதினாரு. அதுக்கப்புறம் அவங்க தவறை திருத்தி கொள்ளல. அதுக்கப்புறம் கடைசியா ஒரு 4 மாதம், அதாவது கொல்லப்படுறதுல 5-6 மாதத்துக்கு முன்னாடில இருந்து சங்கரராமன் பெயர்ல அவர் கடிதத்தை தொடர்ந்து எழுத ஆரம்பிச்சாரு. இதுதான் மோட்டிவ், வேற எதுவும் மோட்டிவ் இல்ல. அதாவது தொடர்ந்து கடிதம் எழுதிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு மோட்டிவ் தான். அவங்க தொடர்ந்து அவங்க சொன்னாங்க, எப்படி நம்ம குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படுறதுக்கு குற்ற செயல்களுக்கு ஆதாரம் இல்லை, ஆனா ஒரு லாஜிக் இருக்குது அப்படிங்கிறது அவங்களுடைய சந்தேகமா இருக்குது. அதாவது பின்னாடி நான் பார்க்கும்போது அவர் தொடர்ந்து எதிர்த்துக்கிட்டே வந்தாரு, தொடர்ந்து அதோட தொடர்ச்சியாக இந்த மாதிரி ஒரு கொலை நடக்குது அப்படிங்கும் போது ஒரு சந்தேகத்தின் நிலவு. அவர் சொல்றது அவருடைய ஆங்கிள், எங்க அப்பா லெட்டர் எழுதினாரு, அந்த லெட்டர் பிடிக்கல, அதுக்காக கொலை பண்ணிட்டாரு. அதாவது இது சாதாரணமா ஒரு படிக்காதவங்க குடியாரங்க மேல சொல்லக்கூடிய குற்றச்சாட்டை ஒரு மடாதிபதி மேல சொல்றதுங்கிறது எனக்கு புரியல. காரணம், எனக்கு இவர் மேல கோபம் இருக்கலாம், நான் இவருக்கு போயிடுவேன். அப்ப வேற யாரோ இவரு ஏதாவது பண்ணிட்டாக்க என் மேலதான் முதல்ல சந்தேகம் அந்த சந்தேகத்திலேயே போனோம்னு வச்சுக்கோங்க, யார் பண்ணாங்களோ அவங்க தப்பிச்சு போயிடுவாங்க. திரு சர்மா, இல்ல இப்ப அவர் ராதாகிருஷ்ணன் கேஸ்ல அவர் தான் சோமசேகர கணபாடிகள் சொல்லிட்டு அவரை தாக்கப்பட்டதா இப்ப வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. அவர் இல்ல அப்படின்னு இவர் தான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இது நடந்திருக்கு. கூடுதலா இணைப்பா இருக்கக்கூடிய இன்னொரு வழக்கு மூலமா சில விஷயங்கள் உங்களுக்கு வெளிவரலாம் நீங்க நம்புறீங்க. நான் திரு வையனா அவங்கள்ட்ட கேட்கிறேன், இந்த வழக்கு இந்த தீர்ப்பு இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒட்டுமொத்த உலகத்தையும் ஒரு கவனத்தை ஈர்த்த ஒரு வழக்கு, இந்த வழக்காகட்டும், ராஜீவ் கொலை வழக்காகட்டும், ஆர்சி கொலை வழக்காகட்டும், இப்ப தருண் தேஜ்வால் மீது குற்றச்சாட்டப்படக்கூடிய கற்பழிப்பு புகாராகட்டும், இது ஒரு பெரிய ஆட்களை தொட்ட உடனே அந்த வழக்கோட தன்மையே அந்த போக்கே இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஒரு பொது கருத்து உருவாயிருதா? எப்படி போகணும், அது எப்படி விசாரணை நடக்குங்கிறத தாண்டி இப்படித்தான் போகணும். தருண் தேஜ்வால் மீது கற்பழிப்பு புகார்னாலே போதும், அவர் உள்ள போயிடணும். கற்பழிச்சிருக்காரா இல்லையா, அதை முயற்சி நடந்ததா இல்லையா, அந்த விசாரணை தான் பிறகு முதல்ல அவர் உள்ள போயிடணும். நம்ம அந்த 2G கேஸ்ல கூட அவர் ஊழல் செய்தார்களா இல்லையா என்பது நிரூபிக்கப்படல, விசாரணை போயிட்டு இருக்கு. ஆனா அவர்கள் சிறை சென்றார்கள் பொதுமக்கள் கருத்து, அப்பா ஒரு மந்திரியவே உள்ள வந்துட்டாங்க, ஒரு முதலமைச்சருடைய மகளே உள்ள வச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு மக்களுடைய அந்த ஒரு சாதாரணமான ஒரு சாமானியர்களுடைய எண்ணத்துக்கு ஒரு தீனி கிடைக்கிற மாதிரி தான் நின்றுதாது. அதுக்கு காரணம் இந்த நாட்டில் நிலவக்கூடிய ஊழல் சூழல் தானே, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தானே, அங்கிருந்து நடக்கப்படுகிற கற்பழிப்பு தானே, பெண்களின் மீதான அத்துமீறல்கள் தானே. அப்படிப்பட்ட ஒரு சூழல் நிற்பதால் மக்கள் இப்படிப்பட்ட ஒரு செய்தி வரும்போது நடந்திருக்கலாம் என்று நம்புகிறார்கள். இப்ப கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் ஜெயேந்திர சிறையில் இருந்தாரு, சின்னவர் கிட்டத்தட்ட 30 நாள் இருந்தாரு. இவர் இன்னைக்கு குற்றமற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கு, அப்பீல் போகுது என்னதுங்கிறது இன்னொரு புறம். ஆனா இன்னைக்கு ஒரு குற்றமற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கு நீதிமன்ற நாள். அப்ப இவர் அனுபவித்த சிறை தண்டனைக்கு என்ன ஆகுது, நாளைக்கு 2G வழக்குல எல்லாரும் விடுவிக்கப்பட்டால் என்ன ஆகுது? ஆமா, இப்ப இதேதான் நீங்க கவனிக்கணும். 2G வழக்கை பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, மக்கள் ஏன் அந்த கன்க்ளூஷனுக்கு வராங்க, இவ்வளவு ஊழல் நடந்துச்சு அப்படின்றதுக்கு காரணம் என்னன்னா CAG என்கின்ற வலிமையான குற்றச்சாட்டு. இரண்டாவது விடயத்தை நீங்க பார்க்கணும், இந்த அலாட்மெண்ட் ஆஃப் திஸ் அந்த கற்றை அலைக்கற்றை கொடுத்தாங்க இல்லையா, ஒதுக்கீடு செஞ்சாங்க இல்லையா, ஒரு வெஜிடபிள் கடைக்காரனுக்கு கொடுத்தாங்களே, எப்படி அது இன்னொருத்தன் கட்டுமானம் செஞ்சிட்டு இருக்கிறவங்க கொடுத்தாங்க. சங்கராமோட கொலை நடந்திருக்கு அப்படிங்கிறது யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. அந்த கொலை எப்படி நடந்தது என்பதும் அதற்கு யார் காரணம் அப்படிங்கிறது மட்டும் தான் மாற்று கருத்து இருக்கு. 2Gல ஊழல் நடந்திருக்குங்கிறது இருக்கலாம், சொல்லிருக்கலாம். ஆனா அதுக்கு இவர் தான் காரணம் என்ற முடிவுக்கு நம்ம வழக்கு முடிவதற்கு முன்னாடி நம்ம எப்படி வர முடியும்? ஊடகங்களும் பொதுமக்களும் அது பொது கருத்து ஒட்டுமொத்தமா உருவாயிருது, இவங்க தான் செஞ்சிருக்காங்க, அவன் ஊழல்வாதி தான்ப்பா அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வந்துடும் ஒட்டுமொத்தமா. ஒரு பத்திரிகையாளர்களாகவும் ஒரு ஊடகமாகவும் நம்ம கொடுத்திருக்கிறோம், எவ்வளவு ஆதாரங்களை கொடுத்திருக்கிறோம், வந்த ஆதாரங்களை கொடுத்திருக்கிறோம். நம்ம ஒன்னும் குற்றம் சாட்டப்பட்டவர்களை கண்டுக்காம இல்லையே. திரு ராஜா அவர்களினுடைய பேட்டிகளை நம்ம ஒளிபரப்பணும். திரு ராஜா பாருங்க, பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டி கூப்பிட்டு விசாரிக்க மறுத்த ராசாவை இந்த நாட்டினுடைய ஊடகங்கள் அடைத்து உன் தரப்பு நியாயம் என்ன என்று கேட்டது. இதை விட என்ன ஜனநாயக தன்மை இந்த நாட்டில் தேவைப்படும் என்று சொல்கின்றார்கள். ஊடகத்தினுடைய ட்ரையல் சொல்றாங்க, நாம காப்பாத்தல அப்படின்னோம்னா அந்த ரொட்டி அடுப்புல போட்டு ஒரு பொண்ணை எரிச்சாங்க, அது வெளிவந்திருக்குமா? ஆர்சி கேஸ் இந்த அளவுக்கு நம்ம விவாதிச்சு இந்த மக்கள் மதத்துல விவாதத்துக்கு உட்படுத்தணும் நம்ம பத்திரிகையாளர்கள், நம்ம ஊடகவியலாளர்கள். அதனாலதான் இன்னைக்கு இந்த அளவுக்கு அது வந்துச்சு. எத்தனை முறை போட்டு மூட பார்த்தாங்க எல்லாத்தையும். இதையெல்லாம் நம்ம பேசி மக்கள் கருத்தை லைவா வச்சுட்டு இருந்தனால தான் நியாயம் கிடைச்சது. மக்கள் கருத்தை உருவாக்கிட்டனால இல்ல நீங்க கவனிக்கணும், நம்ம சும்மாவே உருவாக்கிட முடியாது.
நம்ம சும்மாவே உருவாக்கல. எத்தனை பத்திரிகை அதாவது ஒரு பத்திரிகையில 24 பக்கம் இருக்குது. ஆனா அதுல கிசுகிசு பேசக்கூடிய பக்கம் தான் முதல்ல படிக்கப்படும். அது நம்முடைய மனசுல இருக்கக்கூடிய ஓரமா இருக்கக்கூடிய ஒரு ஆர்வம், ஒரு தூண்டுதல். அதனாலே அந்த கிசுகிசு பூரா உண்மையானவங்க இல்ல. அதை தாண்டி 23 பக்கத்துல போய் செய்தி பொய்யும் இல்ல. நமக்குள்ள ஒரு மனசுல ஒரு ஈர்ப்பு ஏற்படுது. இப்படி இருக்குமோ, அப்படி இருக்குமோ, அவன் செஞ்சிருப்பாயா, அவன் போயிருப்பாயா. அப்ப அதுக்கு தீனி போடுற மாதிரி ஒண்ணு கிடைக்கும் போது நீங்க 75க்கு பிற்பாடான காலகட்டத்தை நீங்க எடுத்துக்க. இந்தியாவினுடைய பத்திரிகை துறையில் 75க்கு பிற்பாடான, எமர்ஜென்சிக்கு பிற்பாடான அந்த காலகட்டத்தில் நீங்க பாத்தீங்கன்னா நாம ரொம்ப ப்ரோஆக்டிவா இருந்துட்டு போய் எல்லாத்தையும் நோண்ட ஆரம்பிச்சிட்டோம். இது இன்னும் சொல்ல போனா அமெரிக்காவையும் யூரோப்பையும் விட நாங்க நிறைய நம்ம நோண்ட ஆரம்பிச்சோம். ஆனா நோண்ட கூட போதாத அளவிற்கு இந்த நாட்டில் குற்றச்செயல்களும் அதிகார துஷ்பிரயோகம் அதிகரிச்சிருக்குது. அதுல எந்த குறைவும் கிடையாது. நாம கருத்து உருவாக்குது ஊடகங்கள் இல்ல, நம்ம மக்கள் கருத்தை நம்ம தவறா இது பண்றோம் அப்படின்னு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டை என்னால் உருவாக்க சொல்றோம். மக்கள் உண்மையிலே என்ன நினைக்கிறாங்க, மக்களுடைய கருத்து என்ன என்பது பற்றி நாம் குறுஞ்செய்தி மூலமா அவர்களை கேட்டிருந்தோம். இந்த கொலை வழக்கில் அதிர்ச்சியா என்ன நடந்தது, என்ன விஷயம், மக்களுடைய கருத்து என்னவா இருக்கிறது கேட்டிருந்தோம். அவர்கள் அனுப்பிய கருத்து என்ன இப்போது பார்க்கலாம். சங்கர் ராமன் கொலை வழக்கின் தீர்ப்பு அதிர்ச்சி அளிக்கிறது என்று 65% பேரும், ஆறுதல் அளிக்கிறது என்று 10% பேரும், எதிர்பார்த்ததுதான் என்று 25% பேரும் தெரிவித்திருக்கிறார்கள். ஆறுதலும் எதிர்பார்த்ததும் 35% என்று வைத்துக் கொண்டாலும் கூட அதிர்ச்சி அளிக்கிறது என்று 65% மக்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். நாம ஒரு விஷயம் புரிஞ்சுக்க முடியும் திரு எஸ் வி சேகர், இந்த 100% மக்களுக்கும் இந்த வழக்கு பற்றிய 100% பரிமாணங்களும் தெரிஞ்சிருக்கும் நம்ம சொல்ல முடியாது. அவங்க பார்க்கக்கூடியது, அவங்க கேட்கக்கூடியது ஊடகங்கள் மூலமா, மற்ற விஷயங்கள் மூலமா, நண்பர்கள் மூலமா என்ன தெரிஞ்சிருக்கோ அதான் முடியும். 65% மக்கள் இந்த எண்ணத்துல வந்திருக்காங்க. அப்படிங்கும்போது இது மாதிரியான ஒரு எண்ணம் உருவாக்கும்படியாக நாம் நடந்து கொள்ளக்கூடிய நிலைமை இந்த வழக்கில் ஏன் ஏற்பட்டது? அது பத்திரிகைகள் சார் சொன்ன மாதிரி ஒரு வெகுஜன பத்திரிகைகள்ல இன்றைக்கு இந்த ஒரு சுமார் 10 வருஷங்கள்ல பரபரப்புக்காக பத்திரிகை நடத்துவது, பரபரப்புக்காக செய்திகளை போடுவது, பரபரப்பா இருந்தா இன்னைக்கு இந்த மேட்டர், இன்னைக்கே இந்த மேட்டர் எடுத்துருக்காங்க. அதுதான் சொல்றேன், பெரும்பான்மையான சொல்லல. அதுல சில பத்திரிகைகள் சொல்லக்கூடியது, சில மீடியாக்கள் சொல்லக்கூடிய விஷயங்களுடைய தாக்கம் அதிகமா போச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்படி அதிகமா போச்சுக்கும் போது என்ன ஆகுது, அதுதான் உண்மைன்னு மக்கள் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஏன் இன்னைக்கு சொல்றாங்க, பாரியில் என்ன சொல்றாங்க, ஒருத்தரே பத்திரிகை, டிவி, அதே சமயத்துல இது மீடியா 3மே 35% மேல வச்சுக்க கூடாதுங்கிறாங்க. ஏன்னா அது மொத்தமா சேர்ந்து ஒரு ஜனங்களை பிரெயின் வாஷ் பண்ணிடுமா. இது அப்ராட்ல இருக்கு இந்த தியரி. நாடு முழுக்க சேர்ந்து ஒரே கட்சி ஆட்சியில் இருக்க கூடாது சொல்லிட்டு என்ன இருக்கும். நடுநிலை என்பதும் நேர்மை என்பதும் தனி மனிதர் சம்பந்தப்பட்ட ஒட்டுமொத்த நாம எதிர்பார்க்கிறோம். இந்த மாதிரி இந்த டெல்லி பாலியல் கொலை வழக்கில் என்ன சொன்னாங்க, அத்தனை பேரும் உடனே தூக்குல போடுங்க, உடனே ஆனா சட்டம்னு ஒண்ணு இருக்கு, சட்டத்துக்கு அவங்களுக்கு ஒரு அப்பீல் போகணும், அதெல்லாம் இருக்கு. ஆனா அதை பத்தி அவங்க கவலைப்படல. அதாவது 2 விஷயம் இருக்கு, ரேஷனலா திங்க் பண்றது ஒண்ணு, எமோஷனலா திங்க் பண்றது. மக்கள் என்பவர்கள் எமோஷனலா திங்க் பண்றவங்க. எல்லாத்தையும் தாண்டி இந்த நாட்டை ஒட்டுமொத்தமாக ஒருங்கிணைப்பதும், இந்த நாட்டின் மிகப்பெரிய நம்பிக்கையை பெற்றிருப்பதும் நீதித்துறை தான். மக்கள் நீதித்துறை நம்பியே ஆக வேண்டும், சட்டத்தை மதித்தே ஆக வேண்டும். சட்டம் என்ன சொல்கிறதோ, நீதிமன்றம் என்ன சொல்கிறதோ, நீதி தீர்ப்பு என்ன சொல்கிறதோ அதுதான் இறுதியானது. ஆனால் அதில் மேல்முறையீடுகள் உண்டு என்பதை நாம் மறந்து விடுவதற்கில்லை. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த திரு எஸ் வி சேகர் அவர்கள், திரு ஐயநாதன் அவர்கள், திரு நடராஜ் அவர்கள், திரு ஆனந்த் சர்மா அவர்கள் 3 பேருக்கும் நன்றி, 4 பேருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.